அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய இடம் ஐரோப்பாவில் ஜெர்மனியும் நெதர்லாந்தும் அதே மாதிரி பெல்ஜியமும் சந்திக்கக்கூடிய இடம். இங்கே பாருங்கள், இது ஜெர்மனுடைய எல்லை. இப்போ இருக்கிறது ஜெர்மனுடைய இடம். இது அந்த முக்கோண சந்தி. இந்த ஜெர்மன் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நெதர்லாந்து. இது நெதர்லாந்து. இப்போ நாங்கள் அதை பார்க்குறோம். இது நெதர்லாந்து. சரி, அப்படியே பாருங்க. இது பெல்ஜியம். இது பெல்ஜியம். பெல்ஜியத்தில் தேசிய கொடி இது போட்டி வைக்கிறாங்க. சரி, இப்போ நான் பாருங்க, நான் நிற்கிற இடம் 3 நாடுகள் சந்திக்கிற ஒரு மைய புள்ளியில் நிற்கிறோம். இந்த இடம் 3 நாடுகளும் சந்திக்கக்கூடிய இடம். இது மாதிரி உலகத்தில் பல நாடுகள் சந்திக்கக்கூடிய இடம் இருக்குது. நான் ஏன் இதை பேசுகிறேன்னு சொன்னால், இன்றைக்கி நாங்கள் முஸ்லீம்கள் நோன்பு நோட்கிறது இது மாதிரியான விஷயங்களை பிறை அடிப்படையில் நாம நோன்பு நோக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சூமு லிருயதிஹி வஅஃப்திரு லிருயதிஹி. பிறையை பார்த்து நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பை விடுங்க. அப்படி பிறை உங்களுக்கு மறைக்கப்படுமாக இருந்தால் நீங்க அந்த மாதத்தை 30 பூர்த்தியாக்குங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஃபஅக்மிலு இத்தத ஷஅபான 30ங்கிறாங்க. அதே மாதிரி பிறை கண்ட சாட்சியத்தை உங்களுக்கு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்ப நம்ம நாட்டில் இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும், இலங்கை ஒரு தனி தீவு, 4 பக்கமும் கடலால சூழப்பட்ட ஒரு தீவுல நாம இருக்கிறோம். அதனால நம்ம நாட்டுக்கு ஒரு புறை அப்படின்ற அடிப்படையில் நாம இருக்கிறோம். நிறைய மௌலைமார் நாட்டுக்கு ஒரு புறை அப்படி நம்மட நாட்டுக்கு நாம எப்படி இந்தியா புறை எடுக்கிறது, எப்படி சவுதி புறை எடுக்கிறது, எப்படி கட்டார் புறை எடுக்கிறது, எப்படி ஐரோப்பிய புறை எடுக்கிறது நம்ம சொல்றோம். அந்த அடிப்படையில் பார்க்க போனா இப்ப நம்மட நாட்டில் இருக்கிற ஆட்களுக்கு இப்படி நாட்டுக்கு ஒரு புறை அது சரி மாதிரி தெரியும். நம்மட நாட்டுக்குள்ள இது சரி மாதிரி தெரியும். ஆனா இப்படி ஒரு 3 நாடு சந்திக்கிற இடம், 2 நாடு சந்திக்கிற இடத்துல இந்த கதையை சொல்ல முடியுமா? இப்ப நான் 3 நாடு சந்திக்கிற ஒரு இடத்துல நிக்கிறேன். இங்கால ஜெர்மனி, இங்கால பெல்ஜியம், இங்கால நெதர்லாந்து. அப்ப 3 நாட்டு சந்தியில நான் நிக்கிறேன். இப்ப இவடத்தை நிக்கிற ஆட்களுக்கு இப்ப அந்த பாங்கில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப அங்க 2 பேர் உட்கார்ந்துக்கிறாங்க பாருங்க. அவங்க என்ன செய்யறாங்க, நெதர்லாந்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. தின்னா ஒரு லேடி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, பெல்ஜியத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இங்க 4 பேர் போறாங்க. இங்க ஒரு ஹோட்டல் இருக்கு. இது ஹொலண்டுல இருக்கிறாங்க. இப்ப நமக்கு இப்ப ஹொலண்டுல புறகண்டா இன்னும் கண்ணால் எட்டி பாக்குற தூரத்தில் இருக்கிற மத்த ஆளுக்கு நோம்பு இல்லையாமா? அங்க புறகண்டா உங்களுக்கு நோம்பு இல்லையாமா? இந்த சந்திக்கு என்ன சொல்ல போறீங்க? இப்ப இவடத்தை நிக்கிறாள், எந்த புறையில நாம நோன்பு வைக்கிறேன். அப்ப இது இன்றைக்கு மக்களை குழப்புற ஒரு விடயம் வழங்கிட்டா, நாட்டுக்கு ஒரு புறைங்கிறது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறையை பார்த்து நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பை விடுங்க, சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு மதீனாவுல இருக்கிறவர்களுக்கு மட்டும் சொல்லல, உலக மக்கள் எல்லாருக்குமே சொன்னது. அப்ப இந்த எல்லா காலத்துக்கும் எல்லா இடத்துக்கும் பொருத்தமானதுதான் இஸ்லாம். அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறையை பார்த்து நோன்பு வைங்க, சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கண்டா அதுக்கு எதுக்கு நீங்க நாடு பிரிக்கிறீங்க? நாடு பிரிச்சது யாரு? குர்ஆன் உலகம் அப்படி என்று பிரிச்சுதா? இல்லையே. அப்ப அந்த சாட்சியம் உங்களுக்கு கிடைச்சா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நமக்கே தெரியுது உலகத்துல நேரம் தான் வித்தியாசம், நாள் வித்தியாசமா இல்லையே. இன்றைக்கு திங்கக்கிழமை, நான் இப்ப திங்கக்கிழமை பேசிட்டு இருக்கிறேன். உலகத்திலையும் திங்கக்கிழமை தானே. என்ன ஒன்று, ஒரு சிலர் இன்னும் திங்கக்கிழமை காலையில இருக்கிறாங்க, இன்னும் ஒரு சிலர் திங்கக்கிழமை இரவுல இருக்கிறாங்க. அப்ப ஒரு நாள்ல நேரம் தான் வித்தியாசம். அப்ப பிறையை பார்த்து நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பை விடுங்கிறது நாடு நாடாக எப்படி பிரிக்கிறது? இந்த இடத்துல பிறையை பார்த்த செய்திய எடுத்துக்கிற ஒரு ஆளு எப்படி அதை ஃபாலோ பண்ணுவார்? இதுக்கு தெளிவு சொல்ல முடியுமா?
அப்ப இந்த இடங்களை நாங்க வந்து பார்க்கும்போது இந்த பிரச்சனைக்கு அழகான ஒரு தீர்வு தெரியுது. என்னன்னு சொன்னால், பிறை கண்ட செய்தி நமக்கு தெளிவாக எட்டி வைக்கப்படுமாக இருந்தால் நாம் அதை ஏற்றுக்கொள்வோம். இதுதான் சத்தியமான மார்க்கம். அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்த உடனேயே அதை இந்த மக்கள்கிட்ட பேசணும் என்று எனக்கு ஒரு விஷயம் தோன்றுச்சு. அதனால உங்கள்கிட்ட பேசிக்கொள்றேன். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நேரிய வழியில நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.